Hello students, welcome to Hiba Max Study Time. நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் questions தந்துட்டுருக்கேன் இல்லையா, அதில் இன்றைக்கி டே 2. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பேஜ் நம்பர் 158, 19th கொஷின் மேட்ரிக்ஸில். பட் இது யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் எக்ஸசைஸில் இருக்கிற கொஷின்ஸும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு தெரியுது, சரிங்களா? ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ஸும் மெயின்னு சொல்லியிருக்கேன். இப்போ யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. செகண்ட் கொஷின் வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், பேஜ் நம்பர் 172. ஸோ ஆல்ரெடி 3 தியரம் நான் ரொம்பவே முக்கியம்னு சொல்லியிருந்தேன். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் அண்ட் பித்தகோரஸ் தியரம். இந்த 3 தியரமே நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது எக்ஸாம்பிள் 6.11, 246 பேஜ் நம்பர், சரிங்களா? இதுவும் எக்ஸாம்பிள் சம் தான். அடுத்தது பேஜ் நம்பர் 296ல் தேர்ட் கொஷின், கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் வந்து பேஜ் நம்பர் 291, எக்ஸாம்பிள் 7.24. அண்ட் இந்த டாய் சம் வந்து நிறைய கொஷின் பேப்பர்ஸில் நான் பார்க்குறேன். ஸோ மென்சுரேஷனில் வந்து இதில் வந்து கம்பைனிங் ஃபிகர்ஸ் இருக்கிற சம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? டே 2ஓட சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த டவுட் இந்த கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த ப்ராக்டிஸ் பற்றி தெரியலன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது இன்னும் ரீச் ஆகவே இல்லை, சரிங்களா? நேற்றுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ரீச் இருந்ததுன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.